வணக்கம் நண்பர்களே. நம்மளது 10 நாள் சாதம் யாத்திராவில் முதல் நாள் டெல்லி ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து கிளம்பி அன்னைக்கு ஹரித்வார் வழியாக சுமார் 235 கிலோமீட்டர் பயணித்து நம்ம ரிஷிகேஷ் வந்து அடைந்தோம். அன்று மாலை திரிவேணிகாட் பகுதியில் கங்கா ஆர்த்தி நிகழ்ச்சியை விமர்சையை நம்ம பார்த்து ரசித்தோம். நம்மளது 2வது நாள் பயணம் இமயமலையின் வாசல்னு சொல்லக்கூடிய ரிஷிகேஷ் பகுதியிலிருந்து துவங்கி 235 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யமுனோத்ரிக்கான பயணம் பார்கோட் வழியாக நாம் இப்போ அனுமன் செட்டி வரைக்கும் வந்திருக்கோம். இந்த 2 வீடியோக்களும் பார்க்காதவங்க இந்த பேஜில் தெரிகிற வலதுபுற மூலையில் உள்ள ஐ பட்டனை அழுத்தி இந்த வீடியோக்களை பாருங்கள். எங்கள் சார்தம் வீடியோக்களை பார்த்து பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய 10 நாள் சார்தம் பயணத்தில் இன்றைக்கி 3வது நாள். சார்தமில் முதல் தம்மான யமுனோத்ரிக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம். நேற்று பெஞ்சிட்டு இருந்த மழையின் காரணமாக நாம் தங்கியிருந்த விடுதியில் நைட்டெல்லாம் கரண்ட் இல்லைங்க. அதனால் குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போட முடியலைங்க. குளிக்காமல் கோயிலுக்கு போக முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக வேறு வழியே இல்லாமல் காலையில் 4 மணிக்கு குளிர்ந்த நீரில், அதுவும் இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு குளித்தது ஒரு நல்ல அனுபவமாக இருந்ததுங்க. நாம் தங்கியிருந்த அந்த விடுதியின் அழகை ரசித்த மாதிரியே நம்ம குழு 5 மணிக்கெல்லாம் தயாராக இருந்தாங்க. 10 பேர் கொண்ட நம்ம குழு யமுனோத்ரி போகிறதுக்காக நம்ம தங்கியிருந்த விடுதியிலிருந்து கிளம்பிட்டோம். நாம் தங்கியிருந்த விடுதியும் அதை சுற்றி இருந்த இமயமலை அழகும் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க. நாம் இப்போ இருக்கிற நம்ம விடுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யணுங்க. நம்ம வாகனம் மூலமா இப்போ ஜான்கி செட்டிங்கிற பகுதிக்கு இப்போ நம்ம போக போகிறோம். யமுனோத்ரி மலையேற்றத்தை நம்ம ஹனுமன் செட்டியிலிருந்து கூட நம்ம போக முடியும். ஹனுமன் செட்டியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் மலைப்பாதையில் நாம் வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இப்போ மணி சரியா 5 மணி 30 நிமிஷம் ஆகுதுங்க. மலை பிரதேசங்கிறதுனால இங்கே பொதுவாகவே காலையில் 4:15 மணிக்கெல்லாம் விடிஞ்சிருதுங்க. சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் கூட விடிச்சும் இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணலாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விடியற் காலை பயணம். நேற்று மாலை நாம் இந்த விடுதிக்கு வந்த பொழுதே நம்மளுக்கு ஒரு புதிய நண்பர் ஒருத்தர் கிடைச்சாருங்க. இப்போ அவர் நம்மளை வழி அனுப்புறதுக்காக வந்திருக்காரு. நம்ம புதிய நண்பரோட நம்ம மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டு நம்ம யமுனோத்ரி பயணத்தை தொடங்குறோம். ஜான்கி செட்டி பற்றி சில தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியாகும். ரிஷிகேஷிலிருந்து சுமார் 230 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த ஜான்கி செட்டி. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 8600 அடி உயரத்தில் இமயமலையில் இருக்குது. நாம் பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சாலையோட கடைசியே வந்து இந்த ஜான்கி செட்டிங்கிற பகுதி தான். இதற்கு அடுத்தது சில மலைத்தொடர்களும், அதை தொடர்ந்து இந்தியா சீனா எல்லை பகுதியும் வந்துடுதுங்க. நம்ம யமுனோத்ரிக்கான பயணத்தில் இப்போ நாம் இருக்கிற இந்த ஊர் தான் ஹனுமன் செட்டிங்கிற ஊருங்க. இங்கிருந்து கூட வந்து நம்ம யமுனோத்ரிக்கு வந்து பயணம் செய்யலாம். நம்ம காலையில் 5:30 மணிக்கே வந்து குதிரைகளுக்கான பாதுகாவலர்களும் மலையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. மலை ஏற முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த குதிரை மேலே ஏறி போகிறது ஒரு வழியாக இருக்குதுங்க. இப்போ நம்ம ஜான்கி செட்டிங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். நம்ம இங்கிருந்து நம்ம யமுனோத்ரிக்கான பயணத்துக்கு போக போகிறோம். இங்கிருந்து தோராயமாக 6 கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து செல்ல வேண்டும். நடக்க முடியாதவங்களுக்கு இங்கே குதிரைகள் இருக்குது, இல்லைனா ஆட்கள் தூக்கி செல்லக்கூடிய பல்லக்குங்கள் இருக்குங்க. ஜான்கி செட்டியோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வரக்கூடிய வெந்நீர் ஊற்று. யமுனோத்ரி புனித பயணத்தை மேற்கொள்கிறவங்க எல்லாம் முதல்ல ஜான்கி செட்டியில் வந்து இங்கே இருக்கிற அந்த வெந்நீர் ஊற்றில் ஒரு குளியலை போட்டுட்டு தான் யமுனோத்ரி பயணத்தை துவங்குவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யமுனோத்ரி மலை ஏறுவதற்கான நுழைவு வாயில் வளைவு. உடல் தகுதியோடு ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரத்திலே வந்து இந்த மலை ஏறிட முடியுங்க. மற்றவங்க தோராயமாக ஒரு 3 மணி நேரம் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மலை ஏறி முடிக்கிறது. இந்த மலை ஏறதெல்லாம் நம்மளுக்கு ஒத்தே வராதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் தயவுசெய்து நீங்கள் மலை ஏறத்துக்கு முன்னதாகவே குதிரைக்கான சேவையோ இல்லது பல்லக்குக்கான சேவையோ எதையோ ஒன்று தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த சேவையை பயன்படுத்திக்கிறது நல்லது. நாம் மலை ஏற ஆரம்பித்த கொஞ்ச தூரத்திலேயே நமக்கான செக்கிங் பாயிண்ட் வந்ததுங்க. இந்த கவுண்டரில் நாம் ஏற்கனவே ஆன்லைன் மூலமா பதிவு பண்ண உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டோட அனுமதி சீட்டை காட்டி நம்ம தரிசனத்திற்கான டிக்கெட்டை இங்கே நம்ம வாங்கிக்கலாம். இந்த குதிரைக்கும் பல்லக்குக்கான விலையை வந்து அரசாங்கமே நியமிச்சிருக்குங்க. குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து ஒரு நபருக்கு 2000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சார்தம்கான அனுமதி சீட்டையும் காட்டியாச்சு, தரிசன டிக்கெட்டும் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே என்ன, மலை ஏற வேண்டியது தான். நம்ம குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களும் நாம் நடந்தே மலை ஏறலாம்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாரும் நடக்க ஆரம்பித்தோம். நாம் மலை ஏற ஆரம்பிக்கும் பொழுது மணி கரெக்டாக 6:50ங்க. மலை ஏறும்பொழுது முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கையில் கண்டிப்பாக ஒரு மூங்கில் தடி இருக்கிறது நல்லது. ஒரு பாட்டில் தண்ணியும் கொஞ்சம் பழங்களும் ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்ம கொண்டு போகிறது நல்லது. இதை தவிர வேறு எந்த பாரமும் நம்ம சுமந்தும் போகாமல் இருக்கிறது நம்ம நடந்து போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். என்னால் நடக்க முடியும், எனக்கு வந்து மூங்கில் தடி தேவைப்படாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மூங்கில் தடி நடக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க. நாம் நடக்க ஆரம்பிக்கிற முதல் படியிலேருந்து கடைசி படி வரைக்கும் வழிநெடுங்களும் வந்து குதிரை சாணிகள் வந்து நிரம்பி இருக்கும். சில இடங்களில் அந்த குதிரை சாணிகள் நம்மளே வழிக்க விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. நாம் வழிக்க விழாமல் இருக்கிறதுக்காவது நம்ம கொம்பு கையில் இருக்கிறது நல்லதுங்க. இந்த குதிரை சாணிகளை சுத்தம் செய்வதற்காக உத்தரகாண்ட் அரசு துப்புரவு தொழிலாளர்களை அங்கங்கே பணியமைத்திருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுக்கான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும்
அங்கே வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால அந்த குதிரைகளோட எண்ணிக்கைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அங்கே வந்து குதிரைசாணிகள் ஏராளமாக நிரம்பியிருக்கு. யமுனோத்ரி நோக்கி நடந்துட்டு இருக்கிற இந்த மலைப்பயணத்தில் நம்ம இமயமலையின் எல்லா அழகையும் நம்ம ரசிக்கலாங்க. பல இடங்களில் நல்ல அற்புதமான தாவரங்கள், அருவிகள், நீர்வீழ்ச்சிகள், பனிமலைகள் போன்ற எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருந்தோங்க. ஆங்காங்கே இருக்கிற பனிமலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி சின்ன சின்ன ஓடைகளாக மாறி அது வர வழித்தடத்தெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இருந்து அந்த ஓடைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இங்கே ஒரு பெரிய நதியாக ஓடிட்டு இருக்குங்க. நல்ல கருங்கலால் பாதை போடப்பட்ட நல்ல செங்குத்தான ஒரு வழித்தடங்க. கொஞ்சம் சிரமமான வழியாக தான் இருந்தது. நாம் மேற்கொண்டு போயிட்டுருக்கிற இந்த யமுனோத்ரி மலைப்பயணத்தில் நமக்கு ஒரு சில சிரமங்கள் ஏற்படுறதுங்க. இந்த சிரமத்தில் முதல் சிரமம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த காலநிலை தட்பவெப்பத்தை வந்து நம்மளால் கணிக்க முடியாதுங்க. ஏன்னா நல்லாவே வெயில் அடிச்சுட்டே இருக்கும். திடீர்னு மேகங்கள்லாம் ஒன்றா கூடி மழை பெய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி மழையும் பெய்யுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறதுனால நாம் எல்லாத்துக்கும் தயாராக வரணும். நாங்கள் போயிருந்த நேரத்துலையும் வானம் சற்று லேசான மேகமூட்டத்தோடு தான் காணப்பட்டதுங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்திலே வானம் தெளிவாகி நல்ல வெயில் அடிச்சதுங்க. இங்கே பல்லக்கு சேவைகள் 2 வகையில் வழங்குறாங்க. ஒன்று தனிநபர் பல்லக்குங்க, குழு பல்லக்கு. இந்த தனிநபர் பல்லக்கில் ஒரே நபர் நம்மளை கூடையில் அமர செய்து அவர் ஒருவரே நம்மளை சுமந்து செல்வாருங்க. இதே குழு பல்லக்குங்க பார்த்தீங்கன்னா 4 நபர்கள் வந்து நம்மளை சுமந்து செல்வாங்க. ஒரு சேர் மாதிரி ஒரு அமைப்பில் நம்மளை உட்கார வச்சுட்டு 4 பேர் கொண்ட ஒரு குழு வந்து நம்மளை சுமந்து செல்வாங்க. இந்த குழு பல்லக்குக்கு தோராயமாக 4000லேருந்து 6000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் சொன்ன விலைப்பட்டங்கள் ஒரு நபருக்கு ஒரு வழிக்கான செலவு மட்டும்தாங்க. இது இந்த மலை ஏறத்துக்கான சிரமத்தில் 2வது சிரமம்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியோட அமைப்பு. இது ரொம்ப குறுகிய வழியாக இருக்கிறதுனால ஒரு நேரத்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 இல்லை 3 நபர்கள் மட்டும்தான் பக்கம் பக்கமாக போக முடியுங்க. ஒரே நேரத்தில் குதிரைகளும் மனிதர்களும் ஒன்றாக போனாங்கன்னா நிச்சயமாக நம்மளால் குதிரையோட போட்டி போட முடியாதுங்க. கண்டிப்பாக அவங்க நம்மளை தள்ளி விட்டு தான் போவாங்க. என்னடா நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும் பொழுதே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு முகம் குதிரை மேலே போகிற மாதிரி தோணுது இல்லைங்க? ஆமாங்க, அது வேறு யாரும் இல்லை, நம்ம குழு உறுப்பினர் தாங்க. நான் மலை ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன எல்லா விஷயங்களும் இதிலிருந்து கிடச்ச அனுபவத்தில் தாங்க சொன்னேன். அதனால் கண்டிப்பாக ஏற முடியும்னு தன்னம்பிக்கையோடு வந்தாங்க. ஆனால் பாதி மலைக்கு மேலே தாண்ட முடியல. வேறு வழி இல்லாமல் நம்ம குழு தலைவர் ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் பேரம் பேசி கடைசியில் இந்த குதிரையை பிடிச்சி அதில் வந்து நாங்கள் இவங்களை அனுப்பி வச்சோம். பாவங்க அந்த குதிரை. நாம் இப்போ ஏறக்குறைய யமுனோத்ரி கோயிலுக்கு நெருங்கிட்டோம். குழு நண்பரை குதிரையில் ஏற்றி முன்னே அனுப்பிட்டு பின்தொடர்ந்து போன நாமும் சுமார் 9:50 யமுனோத்ரி கோயிலை வந்து சேர்ந்தோங்க. என்னடா சார்தம்ங்கிற யமுனோத்ரிங்கிற ஒன்றும் புரியலே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சார்னா தமிழில் 4ன்னு அர்த்தங்க. தாம் அப்படின்னா இருக்கைகள் கூட சொல்லலாம், இல்லை இருப்பிடங்கள் கூட சொல்லலாங்க. ஸோ அதனால் 4 இருப்பிடங்கள் இல்லை 4 முக்கிய இடங்கள் அப்படின்னு கூட நம்ம பொருள் எடுத்துக்கலாங்க. இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் 4 முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லி பொருள் படுறதாங்க இதோட அர்த்தம். அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த 4 முக்கிய இடங்களில் முதல் முக்கிய இடம் தான் இந்த யமுனோத்ரி, 2வது கங்கோத்ரி, 3வது கேதார்நாத், 4வது பத்ரிநாத். சரி, யமுனோத்ரியில் அப்படி என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யமுனை நதியோட பிறப்பிடம். சுமார் 6 மாநிலங்கள் வழியாக 1376 கிலோமீட்டர் பயணிக்கும் முனையானது இந்த இமயமலை சிகரங்களில் இருந்து தான் அது துவங்கி தன்னோட அந்த நீண்ட பயணத்தை மேற்கொள்ளுதுங்க. நமக்கே பிறந்த ஊருன்னா ஒரு தனி மரியாதை தானுங்க. இப்படி இருக்கும் பொழுது வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த யமுனையோட பிறப்பிடத்துக்கு வந்தது நிச்சயமாக ஒரு பெரிய முக்கியத்துவமான ஒரு விஷயம் தாங்க. நாம் இப்போ இருக்கிற பகுதி சுமார் கடல் மட்டத்திலிருந்து 11,000 அடி உயரத்தில் இருக்குங்க. நாம் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து யமுனோத்ரி கோயிலை நல்லா பார்க்க முடியும். தேவி யமுனைக்காக கட்டப்பட்ட இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 1839ஆம் ஆண்டு தெஹிரிங்கிற பகுதியை ஆண்ட சுதர்ஷன் ஷா என்ற அரசர் வந்து இந்த யமுனோத்ரி கோயிலை கட்டியிருக்காரு. அவர் கட்டிய பின் பல முறை இந்த யமுனோத்ரி கோயிலானது இங்கே ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது. வட இந்தியாவில் ஆட்சி செய்த பல மன்னர்கள் இந்த யமுனோத்ரி கோயிலை பல முறை இந்த கோயிலை கட்டியிருக்கின்றார்கள். 18ஆம் நூற்றாண்டில் மன்னர் சுதர்ஷன் ஷா அவர்கள் இந்த கோயிலை கட்டுவதற்கு முன்பேயே யமுனா தேவியின் சிலை இருந்ததாக கூறப்படுகிறது. இக்கோயிலை சுற்றி பல இடங்களில் வெந்நீர் ஊற்றுக்கள் வருகின்றன. இந்த கோயிலுக்குள்ளேயே கூட ஒரு சில இடங்களில் வெந்நீர் ஊற்றுக்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இமயமலையின் மேற்கு பகுதியில் பாந்தர்பூஜ் என்கின்ற பனி பிரதேசத்தின் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 20,954 அடி உயரத்தில் காணப்படுகின்றது. இந்த பாந்தர்பஞ்ச் என்ற பகுதியில் உள்ள இந்த பனி மலையானது உருகி அதன் பின்னரே சிறு சிறு ஓடைகளாக மாறி யமுனை நதியாக உருவாகின்றது. நாம இப்ப இருக்கிற இடத்துல இருந்து இந்த பாந்தர்பூஞ்சிங்கிற பகுதி சுமார் 14 கிலோமீட்டரும் தோராயமாக 8000 அடி உயரத்திலும் உள்ளது. அந்த பனி மலையில் உருகி அங்கே உருவாகும் இந்த நதியானது சுமார் 14 கிலோமீட்டரை கடந்து நாம் இருக்கும் இந்த பகுதியில் யமுனோத்ரியாக காட்சியளிக்கின்றது. வற்றாத ஜீவநதியாக திகழும் யமுனையை அவள் பிறந்த இடத்திலேயே சென்று அவளை தொட்டு பார்த்து ரசித்து வர ஆசை இருக்காதா என்ன? நம்ம யமுனோத்ரிக்கான பயணத்தோட கதாநாயகனே இவங்க தானே. குழு ஆவலோடு எதிர்பார்த்திருந்த தருணமும் இதுதான். புராண கதைகள் கூறுவதைப் போல யம தர்மனின் தங்கையாக கருதப்படும் இந்த யமுனா மனதில் சிறிதும் களங்கம் இல்லா தூய நெஞ்சம் என்று போற்றப்படுபவள். அவளுடைய தூய உள்ளத்தை இங்கே உள்ள குளிர்ந்த நீரில் வெள்மையாக காட்சியளித்து அவள் நம்மை தொட்டவுடன் அந்த தேவியின் குணத்தை நம்மால் உணர முடிகின்றது. உண்மையிலேயே இந்த யமுனை நதி ரொம்ப வெண்மையாகவும் ரொம்ப தூய்மையாக தாங்க இருந்தது. ஆனால் கூடவே சரியான சில்னஸுங்க. நம்ம கை அந்த தண்ணியில் பட்ட உடனே கிட்டத்தட்ட விரைச்சி போகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அந்தளவுக்கு ஒரு குளிர்ச்சி அந்த தண்ணியில் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு.
அந்த வேலை முடிஞ்சது. ஆசை தீர நாம் யமுனை நதியோட அழகை ரசித்தோம். வேற என்ன, கிளம்ப வேண்டியது தான். ஓ, நம்ம கோயிலுக்கு போகணும்ல. நாம் யமுனையோட இந்த அழகை ரசித்ததுனால மெய்மறந்து போயிட்டோங்க. இவ்வளவு பெருமைக்குரிய இந்த நதியில் நாமும் நம் கரங்களால் தொட்டு ரசித்து அதை பருகி இன்பமடைந்தோம். நாங்கள் மட்டும் ரசித்தா எப்படிங்க, அது நீங்களும் ரசிக்க வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த முழு நீள காணொளி. ஏன்பா கண்ணால் பார்த்தோம் ஆனால் நாங்கள் தொட்டு பார்க்கலையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இதற்கு பிரத்யேகமாக நம்ம கூட ஏற்கனவே ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோங்க. இதுவரை யார் கையுமே படாமல் தான் பிறந்த இடத்துல இருந்து நேரடியாக வந்த இந்த யமுனை நதியிலிருந்து கொஞ்சம் நீரை நாமளும் கொண்டு வந்து நமக்கு வேண்டப்பட்ட அனைவருக்கும் இப்போ கொடுத்துருக்கோம். இந்த நீரை நம்ம கிட்ட இருந்து வாங்கினவங்களுக்கு இதோட முக்கியத்துவம் எவ்வளோன்னு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகாது இதோட முக்கியத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளால் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும், நாம் போன இந்த பகுதிக்கு நிச்சயமாக வேறு யாரும் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு. ஏன்னா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாந்தர் பூஞ்சிங்கிற பகுதி கிட்டத்தட்ட நாம் முதல்ல பார்த்த ஒரு இடத்துல இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. அதில் ஒரு கிலோமீட்டர் நாம் பயணம் செஞ்சு தான் இப்போ அந்த இடத்துல இருந்து தான் நாம் இந்த நீரை இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த இடத்துல வேறு யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பாந்தர் பூஞ்சிங்கிற பகுதிக்கு பனிமலை ஏறும் வீரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது கூட மத்திய மாநில அரசுகளோட முறையான அனுமதி சீட்டோடு தான் இதை அனுமதிக்கிறாங்க. இது கூட எல்லா மாதத்துலையும் அனுமதிக்கிறது இல்லைங்க, ஒரு சில குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எல்லா மலைப்பகுதிகளுமே செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு முழுவதுமாக பனிமூடி பனிமலையாக காட்சியளிக்கும். இந்த கோயிலானது யமுனை நதிக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் தான் யமுனா தேவிக்காக சிலை வைத்து வழிபட்டு வருகிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே வலதுபுறமாக இந்த சன்னதி இருக்கின்றது. இதற்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெந்நீர் ஊற்று இருக்குது. நீங்கள் உள்ளே பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெந்நீர் ஊற்றுங்க. இதை தொடர்ந்து தேவி யமுனையின் சன்னதி. நாம் நம்ம குழுவோட இப்போ கோயிலுக்கு முன்புறம் இருக்கின்றவங்க. கோயிலை விட்டு வெளிவர வழியிலையும் நாம் ஒரு சில வெந்நீர் ஊற்றுகளை பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி வெந்நீரானது புகை வர்ற அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பல பக்தர்கள் இந்த வெந்நீர் ஊற்றிலையும் குளிச்சுட்டு கோயிலில் தரிசனம் செய்ய போகிறாங்க. இப்படி மலைகளாக இருக்கிற இடத்துல இவ்வளோ சூடான தண்ணியா எப்படி அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்க வேண்டாங்க. இதை அறிவியல் பூர்ணமாக ஈஸியாக நிரூபிக்கலாம். பூமியோட கீழடுக்கு தட்டுகளின் நகர்வுகளும் அதோட சுழற்சிகளுமே இதற்கான காரணம். சுமார் 2 மணி நேரம் இமயமலையில் யமுனையின் தரிசனத்திற்கு பிறகு பகல் 12 மணி 40 நிமிடங்களுக்கு நாம் மலையிலேருந்து இறங்க ஆரம்பித்தோம். நாம் மலை இறங்கி வரும் பொழுது ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே கொஞ்சம் லேசான மழை இருந்தது. மழையெல்லாம் தாண்டி நம்ம குழு சுமார் 3 மணி அளவில் ஜான்கி செட்டி பகுதியை சேர்ந்தோம். யமுனோத்ரியின் கதாநாயகியாகிய சூரிய புதல்வி அன்னை யமுனையை வணங்கி அவளை பிரிய முடியாமல் விடை பெற்றோம். நம்ம சார்தாம் யாத்திராவில் முதல் தம்மான யமுனோத்ரி தாம நாம் வெற்றிகரமாக சிறப்பாக முடிச்சிருக்கோம். நம்முடைய அடுத்த பயணம் நாம் வாழும் சமகாலத்திலேயே மிகவும் நீளமான நதி என்றும் வற்றாத ஜீவநதி என்றும் பெயர் கொண்ட அன்னை கங்கையின் பிறப்பிடமான கங்கோத்திரியை நோக்கி. கங்கோத்திரியின் மலை அடிவாரமான ஜான்கி செட்டியிலிருந்து சுமார் கங்கோத்திரி மலையானது 230 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நாம் இப்போ ஜான்கி செட்டிங்கிற பகுதியிலிருந்து புறப்பட்டு சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தரகாசியை நோக்கி நமது பயணத்தை துவங்கியிருக்கிறோம். இந்த சுரங்கப்பாதையை நம்ம யாரும் மறந்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. போன 2023 வருஷம் நவம்பர் மாதம் சுமார் 41 பணியாளர்களை 17 நாட்களில் உண்ண உணவும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் சிறைப்பிடிச்சு வச்சிருந்த டனல் இதுதாங்க. நாம் இப்போ உத்தரகாசிக்கு 10 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதியில் இப்போ இறங்கியிருக்கிறோம். வழக்கம் போல் நம்ம தம்பி சாய் இப்போ ரசம் கிளம்பிட்டாரு. மலை ஏறினதில் ரொம்ப கலப்பாகி நாம் ரூமை தேடி இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம். அண்ணா நாளைக்கு கங்கோத்திரிக்கு போகணும், ஏகப்பட்ட டிராஃபிக்காக இருக்கும், அதனால் காலையில் சீக்கிரமே கிளம்பணும் அப்படின்னு ஒரு நம்ம தம்பிங்க குரல் கொடுக்க நாம் ஆளை விடுங்கடா சாமி, முதல்ல எங்கள் ரூம் எங்கே இருக்குது காமின்னு ரூமை தேடி சிட்டாக பறந்துட்டோங்க. நாளைக்கு காலையில் 4 மணிக்கெலாம் நம்ம கிளம்பணும்னு வேறு சொல்லிட்டாங்களா. இப்போயே நம்ம ரெஸ்ட் எடுத்தாதாங்க சரியாக இருக்கும். இத்தோட நம்மளோட 3ஆம் நாள் பயணம் உத்தரகாசியில் நிறைவடையுதுங்க. மீண்டும் நாம் நாளைக்கு கங்கோத்திரிக்கான பயணத்தில் சந்திப்போம். எங்களுடன் யமுனோத்திரி வரை பயணித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.